உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா, சோழன் 2 பேருக்குமே இப்படி ஒரு ட்ராக் வந்திருக்கு அப்படின்னா, வீட்ல வந்து மத்தவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னாலுமே, நிலா என்ன புரிஞ்சுக்கிட்டா, அவ மட்டும் தான் எனக்காக நின்னான்னு சோழன் சொல்றதா இருக்கட்டும், சோழன் அந்த இடத்துல தப்பே பண்ணியிருக்க மாட்டாரு. அதுவும் ஒரு பொண்ணு விஷயத்துல அப்படின்னு சொல்லிட்டு, நிலா அங்க வந்துட்டு துணையா நின்னதா இருக்கட்டும். இது 2மே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, இவங்க இனிமே அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது இனிமே அந்த லாஸ்ட் ஹியரிங்ல டிவோர்ஸ் வேணாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து போய் சொல்ற மாதிரி, அதுக்கு குடும்பமே சேர்ந்து சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு கதைக்களம் வரதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ட்ராக் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வழக்கம் போல அவரு கோவத்திலே வந்து நின்றுட்டு இருக்காரு சோழன். அப்பவுமே சேரன் சமாதானப்படுத்துற மாதிரி போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட சொல்றாரு. ஏன்னா பல்லவன் வந்து அவ்வளோ ஒரு டென்ஷன்லேயே வாசலை பார்த்துட்டு நிற்கிறாரு. அப்போ நடேசனுமே என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்றத வந்து நடேசனுமே அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது பல்லவன் மட்டும் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அப்போ அண்ணன் வந்து தப்பு பண்ணிருச்சுன்னே நீ வந்து ஒத்துட்டு சொல்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, நீ ஒழுங்கா இருந்திருந்தா ஏயா எல்லாம் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. ஏண்டா ஒன்ன மேல இருக்க அந்த இதை வந்து என்கிட்ட காட்டிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, அண்ணன் எதுவும் தப்பு பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படி எப்படி அண்ணன் போய் தப்பு பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ உதவி செய்ய போய் தான் தேவையில்லாமல் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ பல்லவன் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சேரன் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வேற ஒரு பிரச்சனை, அதில் சோழனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ சரிடா இந்தடா தண்ணி குடிடான்னு சொல்லிட்டு சேரன் போய் தண்ணியவே எடுத்து கொடுக்கும்போது சோழன் கோவத்தில் தட்டி விட்டுறாரு. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு பொறுக்கி ஃப்ராடு, அதுவும் பொம்பளை விஷயத்தில் வீட்டில் என் பொண்டாட்டி இருக்கும்போதே அவ கூட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது நிலாவுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் உங்கள் 2 பேருக்கும் தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் எப்படி அப்படி ஒரு வார்த்தையை வந்து சொன்னீங்க. அவன் யாரோ ஒரு ஆள், அந்த ஆள் என்னை அடித்தான், அப்போ கூட எனக்கு வலிக்கல, ஆனால் நீங்கள் 2 பேரும் சொன்னீங்க பற்றியா வார்த்தை, அந்த வார்த்தை தான் என்னை அப்படி ஒரு வழியாக வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நிலா பார்த்துட்டு சோழன் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ அமைதியாயிரு நிலா, நான் இன்னைக்கு இவங்ககிட்ட கேட்டே ஆகணும். யாரோ வந்துட்டு என்ன பேசினாலும் சரி, குடும்பத்தில் இருக்கவங்க தாங்க வந்து நிற்கணும். என் சொந்த குடும்பமே எனக்கு எதிராக வந்து நிற்குது அப்படின்னா என்னால் எப்படி ஏற்றுட்டு இதை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஏன்டா பாண்டி நீயும் அப்படி தான் என்ன நினச்சிட்டல, அண்ணன் தான் அப்படி நினச்சிருச்சுன்னு பார்த்தேன், ஆனால் நீயும் சேர்ந்துட்டு அப்படி தானடா சொன்ன அப்படிங்கிறாங்க. டேய் அப்படி இல்லைடா, அந்த பொண்ணு எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக நின்று அழுதுட்டு இருந்தோன்னே எனக்கு அது உண்மையோன்னு தோணிடுச்சுடா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு உனக்கு எத்தனை நாளைக்குடா தெரியும், அந்த பொண்ணை முன்ன பின்ன பார்த்துருக்கியா நீ, அதை பற்றி ஏதோ ரொம்ப தெரிஞ்ச பொண்ணு அப்படியே உண்மையை சொல்லாமல் அழுதுட்டு இருக்கு, பாவப்பட்டு நீ என்னமோ அதை சொன்னது தான், அது அமைதியாக நிற்கிறது தான் ஆமாங்கிற மாதிரில நீ என்னை வந்துட்டு அங்கே வந்து அப்படி ஒரு இடத்துல அக்யூஸ் பண்ண, அப்போது நீயுமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்க அப்படி தானடா, அது எப்படிடா சொந்த குடும்பத்தில் எனக்கு எதிராக வந்து சொல்கிறீங்க, யார் என்ன சொன்னாலும் என் தம்பி அப்படி இல்லை என் அண்ணன் அப்படி இல்லைன்னு நீங்கள் வந்து அங்கே நின்றுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் எதையுமே தைரியமாக பண்ணியிருக்க முடியும். ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரமாக நான் காத்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்து எனக்காக பேசுவீங்கன்னு சொல்லி நம்பி உட்காந்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா வச்சு செஞ்சீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ பல்லவன் பார்த்துட்டு ஆனால் என்ன தானே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. டே பல்லவா நீயாவது நடந்த உண்மையை கேளுடா, இவங்களாம் நான் சொல்கிறத கேட்க கூட ரெடியாக இல்லை, நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த தப்பை பண்ணியிருப்பேங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் நிலா மட்டும்தான்டா என்னை தனியாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நான் என்ன நடந்துச்சுங்கிறத என்கிட்ட கேட்டால் நான் அதை சொன்னேன், அதை சொன்னதை முழுசாக நம்பினான், அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தா, நீயாவது இப்போ என்ன கேட்குறியே அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ சொல்லு நான் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ பல்லவன் கிட்ட தெளிவாக சொல்கிறாரு. டே இந்த மாதிரி நான் சவாரிக்கு போனேன்டா, அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்தாங்க, அப்போ அங்கே போன உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்க நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடா, அப்போ இந்த பையன் எல்லாத்தையும் என் கையில் போட்டுட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். சரி இவங்க வந்தவங்க வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு பேசினாங்க, நம்ம இங்கே நின்னா எங்கே நமக்கு பிரச்சனை வந்துருமோ நான் வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு தாண்டா நான் கிளம்புனேன், ஆனால் இந்த பொண்ணு அதுவும் வேகமாக வந்து காரில் ஏறி உட்காந்துட்டு அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்னை எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க, இவங்க கையில் மாட்டினா என்னை கொண்டுடுவாங்க, என்னை போகிற வழியில் இறக்கி விட்டுருங்கன்னு கெஞ்சுது. அப்போ என்ன வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க, சரி எங்கேயாவது போகிற வழியில் இறக்கி விட்டுடலான்னு நான் பாட்டு போயிட்டுருக்கேன். அப்போது திடீர்னு வந்து ஒரு போலீஸ் ஜீப் முன்னாடி நிற்குது, என்னம்மா உன் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை அவர் என் சித்தப்பா எஸ்பின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுது, அதுக்கப்புறம் தான் அது போலீஸ் குடும்பம்னே எனக்கு தெரிய வந்தது, இப்படி ஒரு பிரச்சனையில் நான் மாட்டிகிட்டு இருக்கும்போது என்னை தூக்கிட்டு போய் நான் தான் தப்பு பண்ணேங்கிற மாதிரி என்னை உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் சரி வீட்டிலேருந்து 10 நிமிஷத்தில் ஆள் வந்துடுவாங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருந்தேன்டா, ஆனால் வந்த உடனே 2 பேரும் ரொம்ப வேகமாக அழகாக சொன்னாங்க தெரியுமா, நான் தான் தப்பு பண்ணேன்ட்டு, ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டாங்க தெரியுமா, அந்த இடத்துல நான் சுத்தமாக உடஞ்சிட்டேன்டா. ஆமாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என்னை பற்றி நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நான் ஒரு பொறுக்கி ஃப்ராடு, நிலாவை வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணி ஏமாற்ற போகிறேன், இந்த மாதிரி தானே உங்களோட எண்ணம்லாம் இருக்குது, இப்படி என்னை நம்பாமல் இருக்க இடத்துல இனிமேல் இந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் இந்த வீட்டை விட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பாண்டி பார்த்துட்டு டே சோழா நீ ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கடா வேணாண்டா அப்படிங்கிறாங்க. என்ன கோவத்தில் பேசிகிட்டு இருக்கேன், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா அவங்க எல்லாத்தையும், நிலாவுக்கு தெரியுதோ இல்லையோ நிலாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும், நிலா கூட நான் எப்படி சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு உங்கள் 2 பேர்கிட்டையும்
வரைக்கும் எவ்வளவோ நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் இன்னொரு பொண்ணு கூட போய் நான் கல்யாணம் வரைக்கும் போவேங்கிற வரைக்கும் நீங்கள் யோசிச்சிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேலே எனக்கு இங்கே இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை இருக்குது? நான் கிளம்புறேன். நிலா நீ வா போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனுமே பார்த்துட்டு டே டே வேணாண்டா சொல்கிறத கேளுடா அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ என்கிட்ட பேசிடவே பேசாதண்ணே, உன் மேலே அப்படியே நான் கொலை காண்டில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படியே சேரன் அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்கும்போது நடேசன் பார்க்குறாரு. டேய் எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது போகிறேன் அப்படின்றாங்க. ஏம்மா நிலா நீ என்னம்மா அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீயும் கிளம்பி போகிற அப்படிங்கிறாங்க. நிலா எதுவுமே பேசலாம், அமைதியாகவே நின்றுட்டு இருக்கும்போது இப்போ பல்லவனுக்கு கோவம் வந்துடுது. வாங்க நீங்களும் இப்போ வரீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்க்குறாரு. ஏன்டா இந்த ஆள் ஏதாவது சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நான் நீங்கள் வரலையேன்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என்ன பிரச்சனைன்னு இந்த ஆள் என்கிட்ட கேட்டாருண்ணே. சரிண்ணே நானும் நடந்த பிரச்சனையை சொல்கிறேன். இந்த ஆள் கூட நீ தப்பு பண்ணியிருப்பங்கிற மாதிரி தானே இந்த ஆள் சொன்னார் என்கிட்ட. எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு. நானுமே திட்டி விட்டேனே. நான் ஆனால் நம்பலண்ணே. ஏதோ ஒரு பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ண போயிருப்ப, அது மூலமாக தான் நீ ஏதோ தேவையில்லாமல் மாட்டிகிட்டு இருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுனே. அதனால தான் இந்த திட்டி விட்டு நான் வந்து உள்ளே உட்காந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தெரியுதுல்ல மொத்த குடும்பமும் அப்படி தான் அதானே. வா நிலா நம்ம போகலாம், இங்கே என்ன நமக்கு வேலை அப்படின்றாங்க. எல்லாருமே எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நேராக போயிட்டு நிலாவுமே வண்டி எடுத்துடுறாங்க. ஸ்கூட்டி எடுத்த உடனே சோழனுமே ஏறி உட்காந்துடுறாரு. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. சேரன் பார்த்துட்டு பாப்பா எப்படியாவது அவனை நிறுத்துங்கப்பா, அவன் போகிறான்ப்பா கிளம்பி அப்படிங்கிறாங்க. டே என்னடா நீயும் போய் அப்படி சொல்லி வச்சிருக்க, நம்ம எல்லாருக்குமே அப்படி தானே தோணுச்சு, அது தப்பாக போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் வராரு. வந்துட்டு மடி நிலா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே திரும்பி கோவத்திலே பார்த்துட்டு என்னையா என்ன நிற்க சொல்கிறேன், இப்போ இங்கே இருந்து என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க. டேய் நான் உன்கிட்ட பேசலடா, மடி நிலா நான் சொல்கிறேன்லம்மா, மாமா கூப்பிட்றேன்ல, நீ முதல்ல உள்ளே வா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நிலா ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு நிற்கிறாங்க. நீ உள்ள வாமா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கினோடனே சோழன் இறங்குறாரு. டேய் ஒன்றையும் தாண்டா 2 பேரும் உள்ளே வாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் விஷயம் பேசணும், பேசினதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி போகிறதும் போகாது உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. சரின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சரி வாங்க சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன பேச சொல்கிறேன் இல்லை அங்கே போய் உள்ள அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்கலேன் அதான் கூப்பிடுறாருல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உள்ளே வராங்க. வந்த உடனே அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது சோழனுக்கு அப்படியே கோவமாக வருது. ஏன்னா யாருமே எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. பேசணும்னு சொல்லி கூப்பிட்டவரும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காருன்ட்டு. யோ என்னையா இப்படி வந்து கூப்பிட்டு நிற்க வைக்கிறதுக்கு தான் எங்களை உள்ள கூப்பிட்டியா, என்னமோ பேசணும் நீ என்ன அப்படிங்கிறாங்க. ஏண்டா ரொம்ப இப்படியே வந்ததுலேருந்து வானத்துக்கு பூமிக்கும் தாம் தூம்னு குதிக்கிறியே, என்னை இப்படி தப்பாக சொல்லிட்டீங்க அப்படி தப்பாக சொல்லிட்டீங்க, மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக நிற்குது அப்படி இப்படிலாம் பேசினியே, இது வரைக்கும் நீ என்ன நல்லதாக பண்ணியிருக்க நீ சொல்லு பார்ப்போம். இந்த பொண்ணு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அதான் அந்த காயத்ரி பொண்ணுக்கிட்ட போய் நீ பேசலையா, என்னமோ நீ ரொம்ப யோக்கிய மாதிரியும் நீ தப்பே பண்ணாமல் இருந்து நாங்கள் என்னமோ உன் மேலே தப்பு சொல்லிட்ட மாதிரியும் இப்போ ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. யோ நான் தப்பு பண்ணேன்னா எதுக்கு பண்ணேன், சரி நான் காயத்ரி கிட்ட பேசி அது மூலமாக நிலா ஏதாவது கொஞ்சம் பொறாமப்பட்டு என்கிட்ட ஏதாவது பேசிடுவாளோ, அது கூட நான் நிலாவை யோசிச்சு தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தப்புன்னு தெரிஞ்சு ஏதோ நிலா கூடயே போய் நான் மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுக்கிட்டையாவது அது மாதிரி பண்ணியிருக்கேனா, ஏதோ இந்த அண்ணனுமே என்னை கூப்பிட்டு போய் கோயிலில் வச்சு சூடத்தை அணைச்சி சத்தியம் பண்ண சொல்லிச்சுல, சத்தியம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கிட்டையாவது நான் தப்பாக பேசுகிறேன்னா, ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்த பொண்ணு விஷயத்தில் மட்டும் என்னை நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா இப்போ இந்த பொண்ணு விஷயத்தை மட்டும் பெருசாக தூக்கிட்டு வரீல, இப்போ நீ என்னமோ நிலா என்னை நம்பிருச்சு, நிலா என்னை நம்பி என்னை பெருசாக வெளியே எடுத்துகிட்டு வந்துருச்சு, நிலா தான் நான் சொல்கிறத கேட்டுச்சு, ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிலான்னு சொல்லிட்டு இருக்கியே, எங்களுக்கு என்ன தோணும், திடீர்னு இப்படி இன்னொரு பொண்ணு கூட கல்யாணத்துக்கு நீ போய் இப்படி நிற்கிற, இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னோடனே எங்களுக்கு முதல்ல தோணுது என்னன்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்கிறதுக்கு தானே கூப்பிட்டு நிற்க வச்சிருக்க, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏற்கனவே டைவர்ஸ் கோர்ட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க, இந்த கடைசி ஹியரிங் வந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நீ போன ஹியரிங்லேயே போயிட்டு நிலா தான் சொன்னச்சு இல்லாமல் நீயுமே போயிட்டு நான் டைவர்ஸ் தரேன்னு வேறு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ கடைசி ஹியரிங்க்கு போனீங்கன்னா வழக்கம் போல் டைவர்ஸ் தாங்க பிரிஞ்சிடுறோம், எங்களுக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரிஞ்சிருவீங்களோன்னு தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு மனசில் இருக்குது. அதனால் சரி நிலா வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்போயே நீ ரெடி பண்ணியோன்னா எங்களுக்கு தோணுச்சு, இதில் என்னடா தப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அப்படியே சோழனுக்கு கோவமாக வருது. யோ என்னையா பேசிகிட்டு இருக்க, முதல்ல வாயை கழுவியா அப்படிங்கிறாங்க. பின் என்னடா நீங்கள் 2 பேரும் அப்படி தானடா இருக்கீங்க அந்த வீட்டில், வேகமாக போய் டைவர்ஸும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க, வீட்டில் இந்த புருஷன் பொண்டாட்டி மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்க, ஏலியும் பூனையுமா தான் பேசிக்கிறீங்க, அந்த பொண்ணு ஒரு ரூமில் இருக்குது, நீ என்னடானா இங்கே ஹாலில் படுத்து தூங்குற, இது புருஷன் பொண்டாட்டி நடந்துக்கிற விதமாடா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. சரிடா ஒன்றை விடு, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி போட்டிருக்கா, என்னைக்கோ கழுத்தில் அந்த தாலியை கழட்டி உன் கையில் கொடுத்துருச்சு, புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நாங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி புருஷன் பொண்டாட்டியை நீங்கள் என்னைக்கு நடந்துக்கிட்டீங்க, அந்த பொண்ணு கழுத்தில் தாலி போடல, அது தனியார் ரூமில் இருக்குது, நீ வெளியே படுத்து கிடக்கிற, நீங்கள் 2 பேரும் டைவர்ஸும் அப்ளை பண்ணிட்டீங்க, அடுத்த ஹியரிங்கில் நீங்கள் டைவர்ஸும் வாங்கிட போகிறீங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில் வீட்டில் நாங்கள் இருக்கும்போது நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு அப்படி தான் தோணுச்சு, அதில் என்னடா தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுமே அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா, நீ அது பேசு வாயை திறந்து, இப்படி எங்களுக்கு எதுவுமே
தெரியாமல் இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு அப்படி தானேம்மா தோணும். இந்த வீட்டில் வேற என்ன வந்து பண்ணியிருக்கான் சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே வேகமாக கையை தட்டிகிட்டே வர்றாரு. சூப்பர்யா சூப்பர், நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பே இல்லை, நானும் நிலாவும் தான் இப்போ தப்பாக போயிட்டோம், அதானே இப்போ சொல்ல வரீங்க. பாத்தியா நிலா, இதை சொல்கிறதுக்கு தான் நம்மளை உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. நம்ம தான் தப்பு, இப்போ அந்த தப்புங்கிற மாதிரியே போங்க, அவங்கெல்லாம் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம கோவத்தில் போகக்கூடாதுல்ல, அதனால் அவங்க சைடில் எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நம்மளை அனுப்பி வைக்கிறாங்க. அவ்வளோதானே, சொல்கிறத சொல்லிட்டீங்கல்ல, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாரு. அப்போவுமே நிலா அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. என்ன நிலா, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் சோழன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. என்ன நிலா அப்படிங்கிறாங்க. அங்கிள் கேட்டதில் இப்போ என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. என்ன நிலா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், நம்மளுமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம், நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம், நமக்காக நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிறத இவங்ககிட்ட என்னைக்காவது நம்ம சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அப்படின்னா அவளும் முழு மனசாக அப்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்மளை அப்படிங்கிற மாதிரி அவருக்குமே ஒரு சந்தோஷம் வந்தாலும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன நிலா சொல்கிற அப்படிங்கிறாரு. ஆமாம் சோழன், அவங்க சொல்கிறதுலே நியாயம் இருக்குது, நம்ம இது வரைக்கும் அவங்க முன்னாடி அந்த மாதிரி நடந்துக்கிட்டதும் இல்லை, பத்தாததுக்கு நான் வேற எத்தனையோ வாட்டி சண்டை வரும்போதெல்லாம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், இல்லை சோழனை விட்டு போயிடுவேன், இந்த மாதிரி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், அப்போ அவங்க அப்படி தானே நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நடேசன் பார்க்குறாரு. சரிம்மா, ஓ வழிக்கே நான் வரேன், இப்போ என்ன தான் நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னா எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, கோர்ட்டில் டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது கடைசி ஹியரிங்க்கு வந்தோடனே அங்கே போய் என்ன சொல்ல போகிறீங்க, எங்களுக்கு முதல்ல இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். இந்த வீட்டில் இதே சோழன் வந்துட்டு கல்யாணத்தை இத்தனை நாள் தள்ளி தள்ளி போட்டுட்டு கடைசி நேரத்தில் போய் கல்யாணம் பண்ணாமல் இப்போ தனியாக நின்றுட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இல்லைனா என்னைக்கோ இந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கும், அவனும் இந்நேரம் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருந்திருப்பான். இத்தனை நாள் அவன் கல்யாணத்துக்கு தள்ளி போட்டதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீயும் அவனும் சேர்ந்து வாழாமல் இருக்கீங்க, நீ வேற அன்னைக்கு சொல்லிட்ட, இந்த வீட்டுக்கு சந்தாவோ வானதியோ வந்துட்டா நான் இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு, சோழனுக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டு நான் போயிடுவேன், ஏன்னா பொண்ணே தங்காத வீடுன்னு இந்த வீட்டை யாரும் சொல்லிடக்கூடாது, அதனால நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வேற அன்னைக்கு சண்டையில் சொல்லிட்ட, அதனாலேயே இவன் எங்கே சீக்கிரமாக சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவியோ, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து வாழாமல் இருக்கும்போது எப்படி நம்ம கல்யாணம் பண்ணுறதுன்னு அவன் தியாகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு தாமா இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறான். அப்படி அவன் நிற்கிறவனை இதோ இவன் என்னென்ன பேச்சு பேசிட்டு இப்போ வீட்டை விட்டு போகிறேன்னு வேற தூரம் கிளம்புறாரு, போடா கிளம்பு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் என்னென்ன, அதனால தான் கல்யாணத்தை நீங்கள் தள்ளி போட்டே இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நிலா, நான் தான் அன்றைக்கி நைட்டே உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னா நான் கல்யாணத்தையே நிறுத்திடுறேன், நான் உங்ககிட்ட சொன்னேனேப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கேட்டீங்க, அது எதுவும் என் மேலே இருக்க கன்சர்னில் கேட்டீங்கன்னு நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்களானே அப்படிங்கிறாங்க. வேறு என்னப்பா பண்ண சொல்கிற, நீ இந்த வீட்டுக்கு முக்கியம்ப்பா, இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடாகவே இருக்குது, அப்படி இருக்கும்போது நீ திடீர்னு வீட்டை விட்டு போயிடுவேன், அதுவும் இன்னொரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் போயிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் எப்படிப்பா நிம்மதியாக முழு மனசோட கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும். நான் ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்கும்போது என் தம்பி சந்தோஷம் இல்லாமல் அவன் தம்பி பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னா எப்படிப்பா அதெல்லாம் ஏற்றுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. நிலாவுமே பார்த்துட்டு இதுதான் உங்கள் பிரச்சனைனா தயவு செஞ்சு எல்லாருமே இப்போ சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க, இன்னும் டைவர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் ஹியரிங் வந்தாலும் அங்கே போயிட்டு நான் எனக்கு இந்த டைவர்ஸ் வேண்டான்னு தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் பார்த்துட்டு சூப்பர்மா, இப்போ நீ எடுத்திருக்க முடிவு தான் சூப்பரான முடிவு அப்படிங்கிறாங்க. இது நான் இப்போ எடுத்த முடிவு இல்லை அங்கிள், நான் எப்பயோ எடுத்துட்டேன், சோழன் எனக்காக எல்லாமே பார்த்து பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சோழனை விட்டுட்டு உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன், அப்படி போய் தான் நான் என்னத்தை சாதிக்க போகிறேன், இதுதானே என் குடும்பம், நானே இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தானே அப்படிங்கிறாங்க. இதை நீ வாயால் சொல்லணும் தாம்மா நாங்கள் இத்தனை நாள் காத்துட்ருந்தோம், ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கலங்கும்போது எங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் வந்ததில் எந்த எதுவுமே இல்லைல்லம்மா, அந்த மரமண்டைக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வை அப்படிங்கிறாங்க. இப்போ சேரனே போய் சோழன் கிட்ட பேசுகிறாரு. டே சோழா, நான் பண்ணது தப்பு தான்டா, ஆனால் எங்கள் மனசுக்குள்ளார எங்கே நீங்கள் இன்னும் சேர்ந்து வாழலையோ, ஓ மனசில் எதுவும் இந்த மாதிரியான எண்ணம் இருக்கோ, நீ எதுவும் வேறு பொண்ணுக்கிட்ட போய் அந்த மாதிரி பேசிட்டு தான் இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இன்னும் எங்களுக்குள்ளே ஓடிட்டு தாண்டா இருந்துச்சு, பழைய மாதிரியே இன்னும் நீ இருக்கியோ, நிலா வந்து உனக்காக இங்கே வீட்டில் இருக்கும்போது நீ திருந்தாமல் எதுவும் பழைய மாதிரி வேறு பொண்ணுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கியோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்கு என்ன தோணிடுச்சுடா, ஆனால் இப்போ எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சுடா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நிலா நிற்கிறதும், நிலாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ நிற்கிறதும், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் பிரிய மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு வந்துருச்சு, இந்த ஒரு விஷயம் போதும்டா, இனிமேல் நாங்கள் எப்பயுமே உன்னை தப்பாக நினைக்க மாட்டோம், அன்னைக்கு அங்கே பேசுனதுக்கு என்னை மன்னிச்சிருடா அப்படிங்கிறாங்க. சரி விடுனே அப்படிங்கிறாங்க. பாண்டியுமே போட்டு டே சோழா ஆமாண்டா மன்னிச்சிருடா அப்படிங்கிறாங்க. சரி விடுற
விடுறா அப்படிங்கும்போது அவர் எதுவும் பெருசாக அதை அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறது சேரனுக்கே புரியுது. டேய் நான் பண்ணது தப்பு தான்டா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கால் கிட்ட இறங்கி போக போறாரு மன்னிப்பு கேட்குற மாதிரி. டக்குன்னு வந்து சோழன் பிடிச்சி நிப்பாட்டிடுறாரு. அண்ணா என்னண்ணே என்ன வேலை நீ பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா உன்னை புரிஞ்சிக்காம நான் பேசுனதும் தப்பு தானே அப்படிங்கிறாங்க. அண்ணா அதுக்காக என்னண்ணே நீ இப்படிலாம் பண்ற, நீ அண்ணனை அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்டா அண்ணனா இருந்தாலும் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படிங்கிறாங்க. சரி விடுண்ணே நான் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிறாங்க. இப்போ நடேசன் பார்க்குறாரு. இப்போ எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே. இப்போ நடேசன் பார்த்துட்டு இதை ஆரம்பிச்சிட்டானுங்கள திரும்பவும் நாடகம் போடுறதுக்கு. இப்போ தான் இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு உருளாத குறையா இருந்தானுங்க. அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறேங்கிற மாதிரி போனான். இதை இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசின உடனே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டானுங்க. குடும்பம்னா இப்படி தான்டா இருக்கணும், சும்மா எப்போ பாரு சண்டையை போட்டுக்கிறதும் வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன்ட்டு போகிறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க, வீடு வீடாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே பல்லவன் பார்க்குறாரு. அதை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. டே என்னடா நான் தாண்டா சொல்லுவேன், நான் தாண்டா இந்த வீட்டுக்கு மூத்தவன், நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தீங்கன்னா நாங்கள் யாருமே இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம். அண்ணி வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடு வீடாக இருக்குது, ரொம்ப நீங்கள் தான் பண்ணீங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா ஓ அண்ணியால் தான் இந்த குடும்பமாக இருக்குன்னு சொல்ல வரியா? ஆமாண்டா நானே சொல்கிறேன், நிலா வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடு வீடாக இருக்குது, இப்போ என்னடா அதுக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே இப்போ சிரிக்கிறாங்க. ஸோ ஒரு அளவில் இப்போ நடேசன் கேட்ட கேள்வி மூலமாக தான் இவங்க வந்துட்டு நிலாவும் சோழனும் வீட்டை விட்டு வெளியேறாமல் தடுத்து நிறுத்தி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு இப்போ அவங்களுக்குள்ளான அந்த புரிதலை வந்து வெளியே கொண்டு வந்து இவங்க 2 பேரும் இனிமேல் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைக்களம் வர்றதுக்கு தான் இந்த ட்ராக் இருக்குது. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.